ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் குர்பானி கறி சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிஸ்மில்லா. ஒன்றும் இல்லை, 2 சின்ன வெங்காயம் பெருசாக இப்படி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 6 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. உப்பு கறி செய்ய போகிறேன். இதோ கழுவி கழுவி வச்சுருக்கேன். இந்த சைஸில் கட் பண்ணிவிட்டேன். ஒரு தாளிப்பு தாளித்து இதை அள்ளி கொட்டிட்டோன்னா முடிஞ்சுது. ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சுட்டு சுண்டை விட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். பிஸ்மில்லா. போட்டாச்சு. இந்த நல்லா கல்லுத்தூள் அள்ளி போடுறேன். போட்டு நல்லா கிளறி விட்டுக்குவோம். இந்த ரா கலர், அந்த ரா மீட் மாறுற மாதிரி நல்லா கொஞ்சம் சுருள்ற அளவுக்கு கிண்டணும். கொஞ்சம் அந்த கலர் மாறி ஒயிட் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி லிட்டு போட்டு விசில் வச்சு விட்றலாம். ஒரு 3 விசில் 4 விசில் வச்சாலே போதும். ஏன்னா உப்பு கறிக்கு அப்படி வெந்தால் தான் நல்லாயிருக்கும், மெண்டு சாப்பிட்ற மாதிரி. இதோ இந்த பழத்துக்கு சுருண்டவுடனே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். மூடி எடுத்து மூடி விட்ருவோம். இப்போ தான் எல்லாத்தையும் கழுவி வச்சேன். தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ மூடி விட்ருவோம். இருக்கிற ஆர்வத்தில் இஞ்சி பூண்டு போட மறந்துட்டேன். போதும் இந்த இஞ்சி பூண்டு போதும். அப்புறம் இஞ்சி பூண்டு ஸ்மெல் வரும் ரொம்ப. இதை போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். அது வேகவும் திருப்பி நம்ம சுண்டை விட்டு இறக்குவோம்ல, அப்போ இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு ஈக்குவலாக குக் ஆகிடும். இது ஒன்றும் பயப்பட வேணாம். வேக வச்சு இறக்கிட்டோம். இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம். ஒரு கடாயில் இதை நல்லா சுண்டை விட்டு 4 கிளறி இதில் நாங்கள் மிளகு ஜீரகம் போடுவோம், வறுத்து நுணுக்கி போடுவோம் பவுட்ரு பண்ணி. இப்போ என்கிட்ட அந்த பவுட்ரு இல்லை. ஸோ நான் வெறும் பெப்பர் பவுட்ரு போட்டு போகிறேன். இது